வணக்கம். இன்னைக்கு வந்து 1 இல்லை 2 இல்லை 3 சப்ஸ்கிரைபர் எக்ஸ்ப்ளோர் FR2 அவங்க வந்து நூடுல்ஸ் சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நந்தினி அவங்க வந்து அண்ணா கேஎஃப்சி ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரை சிக்கன் பண்ணி அக்காவை செஞ்சு கொடுக்க சொல்லி நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்காங்க, நூடுல்ஸு கேஎஃப்சி சிக்கன் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ மொத்தம் நூடுல்ஸு கேஎஃப்சி சிக்கன் அந்த ஸ்டைலில் நம்ம இப்போ செஞ்சு வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா கேஎஃப்சியில் நம்ம வாங்குறதுக்கு இப்போதைக்கு நம்ம கையில் காசு இல்லை. அங்கெல்லாம் நம்ம இப்போதைக்கு வாங்கி சாப்பிட முடியாது. வருங்காலத்தில் நம்ம யூடியூப்பில் ரெவன்யூ அதிகமாக வந்தால் வாங்கி சாப்பிடுவோம். அதனால் எப்படி பண்ணுறது என்னென்னு பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு அது சிக்கன் வாங்கி அதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நூடுல்ஸும் அதே மாதிரி தான். வீட் நூடுல்ஸ், கோதுமையில் நம்ம ரெடி பண்ண நூடுல்ஸ் தான் போட்டிருக்கோம். ஓகே, எப்படி நம்ம சாப்பிட்லாமா? எனக்கே ஆசையாக இருக்குது. நம்மளே வீட்டில் ரெடி பண்ணி கேஎஃப்சி ஸ்டைலில் சிக்கன் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சாப்பிட்லாம், எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். ஆனால் வாசனை எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அப்படின்னா நான் ஸ்விக்கியில் வந்து வேலை செய்யும்போது அந்த கடைக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த ஸ்மெல்லாக வரும். அதனால் அதே ஸ்மெல் இருக்குது, டேஸ்ட்டும் அதே மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க சாப்பிட்லாம். டேஸ்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க, சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி டேஸ்ட் நம்ம பார்த்ததே கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றோம். ஸ்மெல் நமக்கு தெரியும், ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லா மொறு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். உண்மையிலேயே ஒய்ஃபை பாராட்டலாம், சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்காங்க. என்ன ஒன்று, நானும் கூட வந்து செஞ்சு ஹெல்ப் பண்ணேன், நிறைய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருந்தது. இது நிறைய தொட்டுக்கு சாப்பிடுவாங்க, மயோனஸ் அதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நமக்கு செய்ய தெரியாது. அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நூடுல்ஸ் ஸ்டார்ட் ஆகலாம். ஹோம்மேட் நூடுல்ஸ் சூப்பராக இருக்கும். நம்ம மேகி இப்படியெல்லாம் கிராக்ஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோதுமை நூடுல்ஸுக்கு இறங்கியாச்சு. அதை ரெடி பண்ணி வீட்டில் இருக்க மசாலாவே வச்சு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம், எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல். நூடுல்ஸ் வந்து நிறைய பேர் ஸ்பூனில் சாப்பிடுவாங்க. எனக்கு ஸ்பூனில் சாப்பிட்றது அவ்வளோ எப்படி சாப்பிட்றது கூட அது ஒரு இஷ்டமே இல்லை. கையில் சாப்பிட்டா தான் அது ஒரு திருப்தியாக இருக்கும். அதனால் கையில் சாப்பிட்றேன். ஒன்று கேஎஃப்சி சிக்கன் கூட இந்த டேஸ்ட்டாக இருக்குமான்னு தெரியல, செம்மையாக இருக்குது.
தண்ணி வந்துருச்சு. அவ்வளோதான். எருமதும் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் எருமும் கறி. எல்லாத்தையும் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். காய் கழிக்குது சீக்கிரமாக கிடைச்சிருச்சு. மாவு ஐட்டமா, கோதுமை மாவு, இது மைதா மாவு இறங்கவே மாட்டேங்குது. இதுவே சோளம் தான் எனக்கு அப்படின்னு இறங்கிருக்கும்.
எவ்வளோ ஆச்சு? ஆ இதே சாப்பிடலாம் பார்க்குறேன். எவ்வளோ மாட்டிக்குப்பா. போதும், அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடுவோம். முடியலன்னா விட்டுருணும், ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிடணும். அப்புறம் வேறு மாதிரி ஆகிடும். ஓகே, உங்களுக்கே தெரியும் நான் சோறுனா கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வைக்க மாட்டேன். இலையில எவ்வளோ போட்டிருந்தாலும் சோறு வந்து இறங்கிடுது. அவங்க அந்த கோதுமை மாவு மைதா மாவு அப்படின்றதுனால இதுக்கு மேலே சாப்பிட பிடிக்கல. புரோட்டா கூட ஓரளவுக்கு ஒரு 7-8 சாப்பிட்டுட்டேன். இது எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நான் அதிகமாக இது விரும்பி சாப்பிடவும் மாட்டேன். இதுவே நம்ம சப்ஸ்கிரைபர் சொன்னதுனால நூடுல்ஸு, கேஎஃப்சி ஸ்டைலு சிக்கனு, அதுவும் இல்லாமல் ஆயில் ஐட்டமாக இருக்குது. அதனால் எனக்கு பிடிக்கல. இது வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இல்லை 1 மணி நேரம் கழிச்சு நானே சாப்பிட்ருவேன், பிரச்சனை இல்லை. ஏன்னா வேஸ்ட் பண்ணுறது நமக்கு எதுவுமே பிடிக்காது. ஸோ இந்த வீடியோ வந்து எனக்கே சப்ஸ்கிரைபர் சொல்லிட்டாங்க, அவங்கள இது பண்ண முடியாது அப்படின்றதுக்காக நான் அவங்களுக்காக வீடியோ போட்டுட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.